वये मद्पितृभिर्मया च मगर्षितुल्यैर्मुदितो महात्मा मद्भागधेयः मणिनूपुराढ्यः கோதண்டராமஹ குலதெய்வதம் மே. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். வருகிற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தி சம்பிரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேகம். ஒரு சாதாரண மனிதனாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கலாம். அயோத்தி 7 மோட்சஸ்தலங்களில் முதன்மையானது. அயோத்தியா என்கிற சொல்லுக்கு யாராலும் யுத்தம் செய்து வெல்ல முடியாத ஓர் நகரம் என்று பொருள். வேதத்திலும் கூட தேவானாம் பூரயோத்தியா என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி ஓர் உன்னதமான நகரம் அயோத்தி. ராமபிரானோ கேட்கவே வேண்டாம். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஓர் மனிதன் தன் வாழ்க்கையை தர்ம வழியில் நடத்த வேண்டும் என்றால் இராமாயணத்தை முழுமையாக தெரிந்து கொண்டாலே தர்மங்களை அறிந்து தன் வாழ்க்கையையும் தர்மப்படியே நடத்தி கொள்ள முடியும். அப்படி ஓர் உன்னதமான சரித்தம் ராமனின் சரித்திரம். ஓர் தந்தையிடத்தில் மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியிடம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதரனிடத்தில் சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நண்பனிடத்தில் எப்படி பழக வேண்டும், விரோதியிடம் கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி ஓர் உன்னதமாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை இராமாயணத்தை அறிந்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி ஓர் உன்னதமான புருஷன், உத்தம புருஷன் ராமபிரான். அந்த ராமபிரானுக்கு சம்பிரோக்ஷணம், கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனாக நம்மால் செல்ல முடிகிறதோ முடியலையோ, ராமபிரானுக்கு எவ்வளோ வசதியோ அதைவிட ராமநாமாவுக்கு மிக பலம் அதிகம். அதனால் இருக்கும் இடத்திலேயே முடிந்த அளவு ராமநாமாக்களை சொல்லி கொண்டிருந்தாலே அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி ஓர் உன்னதமான ஓர் நாமா ராம சோடசாட்சரி. அந்த ராம சோடசாட்சரியை முடிந்த அளவு நாம் பாராயணம் செய்யலாம். நாமா சீதாராம் ஜெய் சீதாராம், ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். இந்த நாமாக்களை முடிந்த அளவு சொல்லிக்கொண்டு ராமபிரானின் பரிபூர்ண அருளுக்கு நாமும் பாத்திரமாவோமாக. நமஸ்காரம்.